ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான மெத்தட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நெக் பீஸ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது ஓப்பன் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பட்டி பீஸ் ரெடி பண்ணோம், ஸ்லீவ் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் பேக் ரெடி பண்ணி ஃப்ரண்ட் ரெடி பண்ணி எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன நுணுக்கங்கள் யூஸ் பண்ணணும், எப்படி சீக்கிரம் நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறதும் நீங்கள் இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதையே ஒரு 4-5 ப்ளவுஸுக்கு நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு அதனுடைய வித்தியாசம் தெரியும். அதாவது நீங்கள் நேரத்தை வந்து குறைக்கிறதும் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வர்றதும் அந்த இதில் வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா எதுவுமே வந்துட்டு நம்ம கொஞ்ச நாள் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தோம்னா அதில் நம்மளே அறியாமல் நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அப்படிதான் இதுவும். ஏன்னா ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ப்ரொசீஜரை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம பண்ணுற வேலைக்கான ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்குற அவுட்புட்டில் தான். அப்போ நீங்கள் அதை ஒரு சின்ன சின்ன விஷயங்களையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிறைய தடவை நூல் கட் ஆகிறது, அப்புறம் பாபின் சுற்றுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டாக ப்ளவுஸ் ஒன்று எடுத்தோம் அப்படின்னா அது ப்ராப்பராக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாவே சீக்கிரமாக முடியும். ஏன்னா இப்போ ஒரே வீடியோவாக போட்டால் நமக்கு வந்து நேரம் வந்து குறைய தான் செய்யும். ஆனால் அது ரொம்ப நேரம் உங்களுக்கு வீடியோஸ் இதாகும் போது உங்களாலையும் அதை வந்து இது பண்ணிக்க முடியாது. அதனால பிட்டு பிட்டாக போடும்போது உங்களுக்குமே நல்லா என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க மைண்டில் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய முன்னாடி இருந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இப்போ இதில் நான் பட்டி ஓப்பன் பீஸில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்குமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பீஸ் அட்டாச் பண்ணுறேன். இந்த பீஸ் இந்த சைடு வந்து இதில் நான் பார்த்தீங்கன்னா நான் ஓவர்லாக் போட்டிருக்கேன். இதில் நம்ம வந்து மேலே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழையும் இப்படி வச்சு நீங்கள் இதில் வந்து லைட்டாக இப்படி கொஞ்சம் இப்படி இழுத்து இதில் வந்து நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சுருக்கம் வந்துடும். ஓரளவுக்கு இப்படி இழுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பட்டியினுடைய இந்த ஜாயிண்ட் வந்து மேல் பக்கமா தள்ளி விட்டுருங்க. இது அப்படியே திருப்பி இதுல ஒரு அடிமான தையல் போட்டுக்கோங்க. நல்லா இழுத்து விட்டு போட்டுக்கோங்க. இதுல ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணுங்க. மேலையும் கட் பண்ணிக்கலாம் எக்ஸஸா இருக்கிறத. இதுல இன்னொரு விஷயம் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம இதை மொத்தமா வச்சுட்டோம் அப்படின்னா கடைசியா போடுற ஹூக் போடும்போது ஒவ்வொரு கிளாத் வந்து இந்த மாதிரி ஷைனிங் கிளாத்தா இருந்தா ஹூக் நல்லா மாட்டிடலாம். அதுவே ஒரு காட்டன் மெட்டீரியல் அந்த மாதிரி ரொம்ப மொத்தமா இருக்கிற இதா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்பதான் இல்லைன்னா ஹூக் வந்து இப்படி மாட்டுறது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால இந்த மடிப்புல வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா இந்த கிளாத் வந்து இதோட ப்ரெஸ்ஸா இருக்கும். நீங்க ஹூக் மாட்டும் போதும் அது தூக்கிட்டு வராது. அதனால ஈஸியாவும் நம்ம ஹூக் மாட்டிக்கலாம். இப்ப இந்த கடைசி இதை வந்து கரெக்டா நேரா வச்சு இது வரைக்குமே நம்ம இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இதை நேரா வச்சு கீழே ஒரு தையல் போட்டுக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டு இதை எடுத்துடலாம். இதுக்கப்புறம் இதை நான் கரெக்டா நீங்க இப்படி ரொம்ப இப்படி உள்ள தள்ளிடக்கூடாது. அப்போ வந்து இது ஹாஃப் தான் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா. அப்போ இதை வந்து கரெக்டா இந்த பாதியில இந்த கோட்டு மேலதான் இங்க இருக்க இந்த ஸ்டிச்சு மேலதான் இதை நம்ம வைக்கணும். ஒரு நூல் வந்து வெளியில தள்ளி இருக்கலாமே ஒழிய நீங்க நல்லா இந்த பக்கம் இப்படி தள்ளி கொண்டு வந்துடக்கூடாது. அப்படி வைக்கும்போது உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டனுடைய அளவு வந்து வித்தியாசம் வரும். இப்ப இதை வந்து இது மேல நம்ம வச்சு இங்க வந்து ரஃபா ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க ஒரு 1/2 இன்ச் கேப்ல. அதுக்கப்புறம் நீங்க வந்து எங்கெங்க இந்த ஹூக் இது வரணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம்.
இது மேல வந்து ஃபர்ஸ்ட் நெக் பீஸுக்காக ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ரெண்டா இப்படி ஃபோல்டு பண்ணுங்க. ரெண்டா ஃபோல்டு பண்ணி இந்த சென்டர்ல இங்க வந்து ஒரு வீப்பட்டி வேணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் மிடில்ல ஒரு வீப்பட்டி. அப்ப எல்லா டிஸ்டன்ஸுமே உங்களுக்கு கரெக்டா வரும். அதாவது மேல ஒரு 1/4 இன்ச் நெக் பீஸுக்காக விட்டுருங்க, நெக் அட்டாச் பண்றதுக்காக விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை ரெண்டா மடிச்சு அதனுடைய மிடில் பாயிண்டையும் அதுக்கு இடையிலையும் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹூக் வைக்கிறதுக்கு ஈஸி. அதாவது டிஸ்டன்ஸ் வந்து ஒரே அளவா வரும். அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம ஹூக் மாட்டினாலும் கிழிஞ்சு போகாத மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லைனிங் கிளாத் மட்டும் வச்சிங்கன்னா நாள் படப்பட ஹூக் மாட்ட அது கிழிஞ்சிடும். அதனால மேலையும் இந்த கிளாத் வந்து அதே மாதிரி கேப்லையும் அந்த லைனிங் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இது மாதிரி நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா தான் இது வந்து லைஃப் வரும். நிறைய பேர் வந்து அந்த லைனிங்கை மட்டும் வச்சு விட்டுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. அதுக்கு மேல இந்த மெயின் கிளாத்தையும் நம்ம வச்சுதான் போடணும். ஒவ்வொன்றுக்குமே நாட் போட்டீங்க வி அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதாவது அந்த ஊக்குனுடைய அந்த இது மாற்ற அளவுக்கு தான் நமக்கு கேப் வேணும். ஆனா அது ரொம்ப சின்னதா வச்சிட்டோம் அப்படின்னாலும் மாற்றுறது கஷ்டம். அதனால ஒரு வி ஷேப்ல ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்க கேப் கொடுத்து வி மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மாற்றுறதுக்கு. அதே மாதிரி நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இது தையலுக்கு போட்டுட்டு ஐ கூட கட்டிக்கலாம். அதாவது நூல்லையே கூட கட்டிக்கலாம். ஒரு சிலர் அப்படியும் நம்ம கேட்பாங்க. இப்போ இதுல வந்து நம்ம வி பட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நெக் சைட்ல இருந்து நல்லா உள்ள கொண்டு போயிட்டு கரெக்டா அந்த தையல் கிட்ட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா இதுல கரெக்டான இடத்துல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வி ஷேப் கொடுத்துக்கலாம். ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கரெக்டா அந்த எட்ஜ்லயே நிறுத்திட்டு அடுத்தது அந்த ஓரமாவே கொண்டு வாங்க. நீங்க பண்ணிருக்கிற மார்க் வந்து சென்டர்ல வரணும். ஒவ்வொரு அளவா இல்லாம கரெக்டா ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வி பட்டி இதுல ஒரே அளவா நமக்கு கரெக்டா வச்சாச்சு. இந்த சைடும் பாத்தீங்கன்னா இந்த ஹாஃப் தான் வரணும். நீங்க வந்துட்டு ரொம்ப இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி பட்டி இப்படி நல்லா ப்ரெஸ் ஆன மாதிரி நீட்டா இருக்கணும். இதுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஹூக் பட்டி வந்து வைக்கலாம். இந்த இந்த பிளீட்ஸ் வர இடத்துல நீங்க சின்னதா ஒரு பிளீட் இங்கேயோ அல்லது இங்கேயோ ஒரு பிளீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க போடும் போதும் கப் ஷேப் இப்படி வரும். அங்க பிளீட் கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால இந்த இடத்துல வந்து நம்ம சின்னதா ஒரு பிளீட் கொடுப்போம். அது இங்க நீங்க கொடுத்தாலும் சரி, இந்த பட்டி கிட்ட கொடுத்தாலும் சரி. இதை வந்து இது மேல வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம இழுக்க கூடாது. நல்லா லூஸ் கொடுத்து தேய்ங்க. சின்னதா ஒரு பிளீட் கொடுத்துக்கோங்க. இதையும் லூஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பிட்டு இதுக்கு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே கரெக்டா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த கிளாத் வந்து லைனிங் வந்து மேல் பக்கம் வரக்கூடாது. இது வந்து கரெக்டா உள் பக்கமாவே இருக்கிற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதுல எக்ஸஸா இருந்தா கொஞ்சம் வெட்டிடுங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா உள்ள ஒரே லைன் வர மாதிரி, கீழே வந்து பிசுறு நீட்டிட்டு இருக்க கூடாது. கரெக்டா ஒரே லைன் வர மாதிரி இப்படி உள்ள தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு
பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி இங்க மேல இது ரெண்டும் எப்படி அளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து நம்ம வைக்கும் போது இந்த டாட் இந்த இது ரெண்டும் ஒரே அளவா வரணும், இந்த கழுத்து ரெண்டும் ஒரே அளவா வரணும், இந்த டாட் ரெண்டும் ஒரே அளவா வரணும். நிறைய பேர் பண்ற ஒரே மிஸ்டேக் வந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலுமே அவங்களையும் மீறி வர்ற தப்பு என்ன அப்படின்னா இந்த பட்டியினுடைய உயரம் இது ரெண்டுமே இப்படி ஈக்குவலா வரணும். ஒரு சிலர் ஆரி ஒர்க் பிளவுஸ் அந்த மாதிரி நெக் பினிஷிங் அடிச்சு திருப்புறதெல்லாம் வைக்கும் போது அதை ஆரம்பத்துல கவனிக்காதனால, ஏன்னா பட்டியை வச்சதுக்கு அப்புறம் எல்லாம் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து மிஸ்மேட்சா வரும். அப்ப நம்ம ஊக்கு வைக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல இப்படி கொஞ்சம் லூஸ் கொடுத்து வைக்கிற மாதிரி வரும். அதுவே வந்து ஃபர்ஸ்ட் பினிஷிங் கிடையாது. அதனால இந்த வி பட்டிக்கு நான் சொன்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, வி பட்டி வைக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டும் ஒரே அளவா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. அப்போ ஒரே அளவா இருந்துச்சு அப்படின்னா வி பட்டி வைக்கும் போது கிளாத்தை கொஞ்சம் இழுத்து கொடுங்க. ஹூக் பட்டி வைக்கும் போது கிளாத்தை கொஞ்சம் லூஸா கொடுங்க. அப்போ உங்களுக்கு இது ரெண்டுமே மேட்ச் ஆயிக்கும். சப்போஸ் இந்த பட்டி வந்து வி பட்டியை விட நம்ம ஹூக் வைக்கிற பட்டி வந்து உயரம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இதையும் நீங்க இழுக்க தேவையில்லை, அப்படியே வச்சாவே சரியா போயிடும். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு வந்து எப்பவுமே ஹூக் பட்டி உயரம் கம்மியா இருக்கணும். அப்பதான் நீங்க இதை அடிச்சு திருப்பும் போது உங்களுக்கு ரெண்டுமே கரெக்டா வரும். இப்ப அடுத்தது வந்து நம்ம நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். நெக் பீஸ் ஜாயின் பண்ணும்போது நம்ம பாக்குற விஷயம், இந்த ஷோல்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இந்த இதை வந்து பேக்ல தள்ளி விட்டு நல்லா நகத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது லூஸ் கொடுத்துடக்கூடாது, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம நெக் பீஸ் கொடுப்போம். இதை வந்து ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு, அதே மாதிரி இந்த நெக் பீஸ் நீங்க அட்டாச் பண்ணும்போது இது 1/4 இன்ச்சுல தான் வைக்கணும். ஒண்ணுல 1/4 இன்ச்சு ஒண்ணு கம்மியாவும் வச்சிட்டீங்கனாலும் அந்த ஓப்பன் பீஸ் வந்து உயரம் வந்து மேலையும் கீழையுமா வரும். அதனால இதுல கரெக்டா ஒரு 1/4 இன்ச்சு வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா பிசுறு மேலதான் வருது. கரெக்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் இதை வச்சு அப்படியே லூஸ் கொடுத்துட்டே தேய்ங்க, ரொம்ப இழுக்க வேண்டாம். ஜாயிண்ட் வந்து பின் சைடு தள்ளிக்கோங்க. ஃபுல் கிராஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லாவே அது ஷேப்பா வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு வரும்போது இதை வந்து மேல் பக்கமா தள்ளி விட்டுக்கோங்க. இதை வந்து மேல தள்ளி விட்டுட்டு கரெக்டா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா கொடுக்கறத வச்சுதான் உங்களுக்கு ஷோல்டர் பினிஷிங் நீட்டா இருக்கும். நான் இது மெஷர் பண்ணாம தான் நெக் பீஸ் கட் பண்ணேன். அப்ராக்சிமேட்டா கட் பண்ணனதே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நெக்கினுடைய அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நெக் பீஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதில் அட்டாச் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா நகத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தான் அடுத்து நம்ம போடுற படிமான தையல்ல இந்த ஒரு சிலருக்கு வந்து இப்படி போடும்போது இந்த லைனிங் பீஸ் வந்து ஹெம் பண்ணும்போது மேல தெரியும். அந்த மாதிரி தெரியாம இருக்கணும் அப்படின்னா நீங்க நல்லா நகத்துல இப்படி நெக்குக்கு வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து சும்மா செகண்ட்ல பண்ற விஷயம்தான். நீங்க வந்து இப்படியெல்லாம் பண்ணி தைக்கும் போது ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. நம்ம ஸ்பீடா பண்ணும்போது இது எல்லாமே ஈஸியா சீக்கிரமா பண்ற விஷயம்தான். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டெய்லர்ஸ் எல்லாம் தைக்கும் போது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா நகத்துல இந்த டாட் இது பண்றது இது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. அதனால யாராவது ரொம்ப வருஷமா தைக்கிறவங்க பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சீங்கன்னாவே தெரியும். நிறைய விஷயங்கள் அவங்க கிட்டயும் நீங்க கத்துக்கலாம்.
இப்போ இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஹெம்முக்கு இப்போ இதுல வந்து எவ்வளவு உள்ள நான் தைச்சிருக்கேனோ அந்த அளவுக்கு வந்து நான் இது ஃபோல்டு பண்றேன். நெக் பீஸ் வந்து எல்லாமே படிமான தையல் போட்டு தான் வச்சிருக்கோம். இதையும் நம்ம மடிச்சிருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து கழுத்தினுடைய அகலம் போதும் அப்படிங்கும்போது கரெக்டா இந்த அளவுக்கு நம்ம இதை மடிச்சுட்டு இதுல ஊசி எடை தையல் போடலாம். கரெக்டா லைனிங்ல மட்டும் தையல் போடுங்க. இந்த மாதிரி ஜாயிண்ட் வர இடத்துல எல்லாம் தான் உங்களுக்கு ஹெம் பண்ண மடிக்கும் போது அது மேல் பக்கம் வந்துடும். அதனால அதெல்லாம் நல்லா இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு இருக்கிற எக்ஸஸை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணும்போது கவனமா கட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இப்படி சிசர் விட்டாவே வந்துடும். நீங்க எல்லாரும் அதே மாதிரி பண்ணிட்டு துணியை டேமேஜ் பண்ணிடக்கூடாது. பொறுமையாவே கட் பண்ணுங்க. ரொம்ப எட்ஜிலேயே கட் பண்ணணும்னு இல்லை, ஒரு நூல் விட்டு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதுல ஹெம் பண்ணும்போது கரெக்டா இந்த ஷோல்டர் சைடு கரெக்டா இப்படி வரணும், ஸ்ட்ரெயிட்டா. அப்பதான் வந்து நமக்கு அந்த பினிஷிங் வந்து இந்த இடம்லாம் உங்களுக்கு நல்லா இழுத்து வரணும். அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு ஒரு கிராஸா வந்து கிளாத் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த இடம் நல்லா இந்த ஷேப் கொடுக்கும். நீங்க பாட்டு கொஞ்சம் கிராஸ் கம்மியா வச்சிட்டீங்க அப்படின்னாலும் அந்த இடம் இப்படி வளைஞ்சு கொடுக்காது. இப்போ நெக் பீஸ் அட்டாச் பண்றது எப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்லீவ் வந்து நம்ம இதுல அட்டாச் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து நிறைய பேருக்கு வர ஒரே பிரச்சனை என்னன்னா ஆம்ஹோல் நாச் வந்து மேட்ச் ஆகல அப்படிங்கிறது தான். இப்ப இந்த போர்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து இந்த ஷேப்பும் இந்த நெக்கும் வந்து ஷோல்டர் சைட்ல நல்லா படிமானமா நமக்கு வரணும். அதுக்காக தான் ரொம்ப பேர் வந்து எனக்கு இந்த ஷோல்டர் வந்து நீட்டா வரணும்னு சொல்லி கேட்கும் போதே அப்படிதான் கேட்பாங்க. அப்ப இதை வந்து நம்ம எப்படி இதுல ஸ்லீவ் அட்டாச் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இப்ப இதுல வந்து இங்க டாட் இருக்கிறது, இங்க உள்கை இருக்கிறதும் ஒரு பக்கம் வரணும். இப்ப நம்ம இங்க இருந்து ஷோல்டர்ல இருந்து இந்த பாயிண்ட வச்சு லூஸா இப்படி கொடுத்து இப்படி மெஷர் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது இந்த ரெண்டு நாச்சும் ஒரே மாதிரி வரணும். அதே மாதிரி இங்கேயும் இந்த சென்டர்ல இருந்து கரெக்டா இதுல லூஸ் கொடுத்து இதுல வரும்போது இந்த நாச்சும் நமக்கு கரெக்டா வரணும். இங்க எக்ஸஸா இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம 1.5 இன்ச் இங்க கொடுத்துருக்குறோம். இது நம்ம பேக்ல வந்து ஆம்போல் உள்ள தள்ளி கட் பண்ணும்போது இதை கொஞ்சம் 1.5 இன்ச் செக் பண்ணாம நம்ம விட்டுருந்தா மட்டும்தான் இது அதிகமா வரும். இப்ப ஸ்லீவ்ல 1.5 இன்ச் வச்சிருக்கிறதுனால இந்த சைட்ல வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸஸா இருக்கும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இடமும் இந்த ஆம்போலும் தான் நமக்கு கரெக்டா மேட்ச் ஆகணும். அப்போ நம்ம இப்ப மேட்சிங் அது கரெக்டா வந்துருச்சு. அதனால இந்த நாட்ச்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் ஒரு 1/2 இன்ச்ல. இந்த டாட்டுமே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சுருக்கம் வர வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த டாட் கிட்டையும் கரெக்டா பார்த்துக்கோங்க. அரை இன்ச்சுன்னா அதே அரை இன்ச்ல தான் நம்ம தைக்கணும். துணியை இப்படி லூஸ் விட்டு தான் தைக்கணும். இந்த இடம் வரும்போது கரெக்டா அந்த பாயிண்ட் வந்து சென்டர்ல வரணும். அதுக்கப்புறம் இந்த இதை வந்து நீங்க ஊசிய ஃபுட்டை வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை திருப்பிட்டு அப்புறம் விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் அதே அரை இன்ச்சு இந்த ரெண்டு எட்ஜஸும் ஒரே மாதிரி வரணும். இது வந்து வளைவா இருக்கனால லைட்டா சுருக்கம் தெரியும், இருந்தாலும் இந்த பினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டா தான் வரும். இதுல வந்து கரெக்டா இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி இங்க வரும்போதே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டா வரும். அதுக்கு தகுந்த மாதிரி இதை நல்லா லூஸ் கொடுத்து தான் தைக்கணும். ரொம்ப இழுத்து இழுத்து தைச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த ஆம்ஹோல் நாச் வந்து செட் ஆகாது. இதுல நம்ம அப்படியே தையல் போட்டாச்சு. இதுல இன்னொரு தையலும் நம்ம போட்டுக்கலாம். துணி எதுவுமே உள்ள லாக் ஆகக்கூடாது. நல்லா தையல் மேல இப்படி விரல் வச்சீங்கன்னாவே தெரியும் உள்ள ஏதாவது துணி லாக் ஆகுதான்ட்டு. அதனால இதை கரெக்டா இங்க வச்சு போட்டுக்கோங்க. இப்ப இந்த பக்கம் திருப்பிட்டு இதை நம்ம நகத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பக்கம் இதுவும் அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க.
இங்க வந்து மிட் பாயிண்ட், அதுல இருந்து இதை வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இதுல செட் பண்ணிட்டு 1/2 இன்ச் கேப் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டா இந்த சென்டர் வரும்போது இந்த ஷோல்டர் இதெல்லாம் எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிட்டு இதுல டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா திருப்பிட்டு மறுபடியும் அதே மாதிரி கொண்டு வாங்க. ஒரு நூல் மட்டும்தான் திருப்புற மாதிரி வரும். இந்த இடத்துலயும் சுருக்கம் வராம பார்த்துக்கோங்க. ஆம்ஹோல் டாட் கிட்ட இந்த நாட்ச் வந்து ரெண்டும் ஈவனா வரும். இதே மாதிரி இதுல மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஓவர்லாக் போட்டுட்டு தான் சைடு ஜாயின் பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் இருக்கு கிளாத் எல்லாம் ஸ்லீவ் பக்கம் தள்ளி விட்டுட்டு நகத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த தையல் வந்து உங்களுக்கு நீட்டா அயன் பண்ண மாதிரி நமக்கு கிடைக்கும். இதுல வந்து நம்ம இன்னொரு ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இதனுடைய இடுப்பு சுற்றளவு. நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு நீடில் மார்க் போட்டிருக்கோம். அதே மாதிரி பேக்ல இந்த இடத்துலயும் நீடில் மார்க் போட்டிருக்கோம். இப்ப ஃப்ரண்ட் சைட்ல இந்த வி பட்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். வி பட்டி வந்து எக்ஸஸா நம்ம வைக்கிறது, அதனால நம்ம அதை விட்டுறலாம். ஏன்னா இதை ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆகும்போது இது ரெண்டும் ஒரே அளவா தான் வரும். அதனால இதை விட்டுட்டு இதுல இருந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இங்க இருந்து இங்க ஒரு 7.25 வந்து நான் மார்க் பண்றேன். இதை வந்து நீங்க நீடில் மார்க் போட்டுக்கிட்டாலும் கரெக்டா வரும். இதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம ஒன்னா வச்சுக்கலாம். இந்த ஏற்கனவே இங்க பேக்ல பண்ணிருக்க மார்க்கும் இந்த மார்க்கும் இந்த இடத்துல நம்ம ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா வரணும். நிறைய பேர் இப்படி ஒரு சின்னதா ஒரு டாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணாதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா இடுப்பினுடைய அளவு வந்து மாறுது. அதனால நம்ம இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு அளந்து பார்த்துக்கலாம். இது ரெண்டும் ஈவனா வச்சுக்கோங்க. இப்ப இதை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து ஹூக் பட்டியில இருந்து அப்படியே மெஷர் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு 29 அல்லது 29.25 நமக்கு இருந்தா ஓகே தான். ஒரு சில நேரத்துல என்ன ஆகும்னா ரொம்ப இந்த இடத்துல லூஸ் வந்துடும். அதனாலதான் இதை செக் பண்ண சொல்றோம். இப்போ நம்ம ஸ்லீவுக்கு வந்து தையல் போட்டுக்கலாம். நம்ம ஓவர்லாக் போடலைன்னா ஒரு சில துணி இப்படிதான் பிசுறு வரும். அதனாலதான் நம்ம ஓவர்லாக் போட்டுட்டா அது பினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். இதை வந்து நம்ம மடிச்சுக்கலாம். ஏற்கனவே இதுல நீடில் மார்க் போட்டிருக்கிறோம் கை சுற்றளவுக்கு. இந்த ரெண்டு ஹோல்ஸையும் நம்ம கரெக்டா வச்சுக்கலாம். இங்கேயும் இங்கேயும் இருக்கு. இது ரெண்டையும் நம்ம ஒன்னா வச்சுட்டு இதுல வந்து நம்ம பேக் ஸ்டிச் போட்டு நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டா வரணும். இந்த எட்ஜ்லயும் இந்த பாயிண்ட்டும் நமக்கு கரெக்டா வரணும். அப்பதான் செஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு டைட் இல்லாம கரெக்டா வரும். அப்ப அடுத்த தையல் நம்ம இது வரைக்கும் கரெக்டா கொண்டு வரணும். இதை வந்து நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம ஸ்லீவ் பக்கம் தான் தள்ளி விட்டுருக்கோம். கரெக்டா இந்த நாட்ச்ல கொண்டு வந்து நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க கீழே வர போர்ஷனை நம்ம கரெக்ட் பண்ணலாம். பிளவுஸை வந்து நல்லா பொசிஷன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி நம்ம போடுவோமோ அந்த மாதிரி பொசிஷன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே நல்லா உள்ள எந்த துணியும் லாக் ஆகாம இந்த டாட் எல்லாம் ஒன்னா இது கீழே கொண்டு வந்தாலும் இந்த பட்டி வந்து இங்கேயும் மேல இங்கேயும் மேல் பக்கமா இருக்கு. இப்ப இதுல வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா ஸ்டிச் போட்டுக்கலாம். இதுல வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. இப்ப இந்த சைடு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டிச் போட தேவையில்லை. போடாம இந்த பட்டியெல்லாம் இல்லாத பக்கமா பார்த்து நம்ம போடுவோம். அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச் ஸ்ட்ரைட்டா வரும்.
ஒரு கேப் வந்து உங்களால கரெக்டா பாத்துக்க முடியும். இதே 1/4 இன்ச் கேப்புக்கு இப்படியே கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்த 3 ஸ்டிச்சுமே நம்ம வந்து ஒரே மாதிரி கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இங்க நம்ம 1.25க்கு அதிகம் 1.5 இன்ச்சுக்கு அதிகமா இருந்த கிளாத் மட்டும்தான் இப்ப இதுல எக்ஸஸா இருக்கு. அதனால அதை மட்டும் நம்ம வெட்டிக்கலாம். மீதி பாத்தீங்க அப்படின்னா இந்த 1.5 இன்ச்சு நம்மளுக்கு சைட்ல அப்படியே கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். மெயினா நமக்கு இந்த எட்ஜ் வந்து கரெக்டா வரணும். அதே மாதிரி இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்டும் கரெக்டா வரணும். அதே மாதிரி இந்த எட்ஜும் நமக்கு கரெக்டா வரணும். இந்த சைடு நம்ம திருப்பிக்கலாம். இதனோட நீடில் மார்க் பார்த்துக்கோங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இதை அப்படியே நிறுத்திட்டு ஆர்ம் ஹோல் கிட்ட கொண்டு வந்து ரெண்டையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 சைடும் இந்த எட்ஜ் இது எல்லாமே கரெக்டா வரணும். உங்களுக்கு அப்படி இது கஷ்டமா இருந்தா இந்த இடத்துல ஒரு குண்டூசி மட்டும் போட்டுக்கோங்க. கரெக்டா அந்த அர்த்தாத்திலேயே நம்ம கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பொசிஷன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த கீழே இருக்க கிளாத், அதாவது டாட் வந்து கீழே, யோக் வந்து மேல் பக்கமா தள்ளி விட்டுக்கலாம். தள்ளி விட்டுட்டு ஏற்கனவே நம்ம இருக்க ஸ்டிச்சில் கொண்டு வந்து நிறுத்திக்கலாம். இப்ப இது வந்து நமக்கு இதே சைடு தான் நம்ம தையல் போடுற மாதிரி வரும். ஏன்னா இந்த சைடு போட்டோம்னா இந்த பிசுரெல்லாம் இருக்கிறனால டிஸ்டர்பா இருக்கும். அதனால இந்த சைடு நம்ம போட்டுக்கலாம். அதுவே ஒரு 1/4 இன்ச் கேப்ல எக்ஸ்ட்ரா இருக்க ஜாயிண்ட் போட்டிருக்க தையல் இருக்கிறனால இது உங்களுக்கு வேற மாதிரி தெரியுது. ஆனா கரெக்டா ஈவனா நீங்க ஒரே மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா கான்ட்ராஸ்டா நூல் போட்டா மட்டும்தான் உங்களுக்கு நான் எங்க ஸ்டிச் போடுறேங்கிறது தெரியும். அதே மாதிரி இதுலயும் அந்த 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வெட்டிட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம். இப்படி நூலு பிசுறு எல்லாம் வெளியில வராம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வந்து ஓவர்லாக் போடுறோம். அதனால அது ஓவர்லாக் கொடுத்து அந்த ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட், ஸ்லீவ்னோட எட்ஜு, இந்த ஆம்ஹோல்னுடைய பாயிண்ட், அதே மாதிரி கீழே, அதே மாதிரி இந்த துணி ரெண்டும் ஒரே அளவா வரணும். ஒரு சிலருக்கு இது மேலேயும் கீழேயுமா இப்படி போயிடும். அப்ப ஏதோ பட்டியல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால இதுவும் ஈவனா இருக்கணும். ஸ்லீவனுடைய இந்த பகுதியும் ஈவனா இருக்கணும். அப்பதான் இந்த ஆம்ஹோல்னுடைய அளவு இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி வரும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா இது இப்படியும் இப்படியுமா வந்துடும். அப்படி வரக்கூடாது. கரெக்டா இந்த ஷேப் கொண்டு வந்தா இது மாதிரிதான் வரணும். அப்பதான் நீங்க தைச்சிருக்கிறது பினிஷிங் அப்படின்றது அர்த்தம். இதுல வந்து நம்ம நகத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர் கிட்ட எப்படி இருக்கு, அதே மாதிரி இந்த சைடு கப் ஷேப்பு இங்க எல்லாமே எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஒரு பிளவுஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு வந்து பல விதமா, இப்ப நான் பண்ணியிருக்க மெத்தேடை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பிளவுஸும் குயிக்கா முடியும், அந்த ஃபினிஷிங்கும் அவங்களுக்கு நீட்டா வரும். இதுல பாத்தீங்கன்னா இந்த லாங் ஸ்டிச்சை பிரிச்சிடலாம். ஹெம் பண்ணும் போதும் சரி அல்லது நெக்ல டிசைன் போடும் போதும் சரி கரெக்டா இந்த லைனிங்கை உள்ள ஃபோல்டு பண்ணி எங்கேயுமே ஒரு சுருக்கம் வராம நம்ம தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி ஹூக்கும் நம்ம வைக்கணும். இந்த இடத்துல நம்ம ஃபிளீட் கொடுத்தனால இது அழகா இந்த இடத்துல எந்த ஒரு சுருக்கமுமே இல்லாம இருக்கு. சப்போஸ் இங்க நம்ம ஃபிளீட் கொடுக்காம விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சுருக்கம் தெரியும் இப்படி இழுக்கும் போது. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம போடும்போதும் அது கப் ஷேப்ல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ரிங்கிள்ஸ் வர மாதிரி இருக்கும். அதனால அதையுமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லைனிங் பிளவுஸை பொறுத்த வரைக்கும் எப்படி எப்படியெல்லாம் ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு பிளவுஸை முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது நெக் பீஸ்ல இருந்து சைடு க்ளோசிங் வரைக்கும் எல்லாமே பார்த்தோம். இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு பிளவுஸையுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணி முடிச்சீங்க அப்படின்னா ஒரு 4-5 பிளவுஸ் தைக்க தைக்க உங்களுடைய ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும், இன்ட்ரெஸ்டும் அதிகமாகும். அதே மாதிரி அது ஒரு விஷயத்த முடிச்சு அதை நம்ம போட்டு பார்க்கும்போது அதனுடைய லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இந்த பிளவுஸ் என்னுடைய அளவுல தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதனால இதை போடும்போது அதனுடைய ஃபினிஷிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு லைனிங் பிளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாவே பார்த்துட்டோம்.
இதை தொடர்ச்சியா பாருங்க. ஏன்னா 3 வீடியோஸ் 4 வீடியோஸ் வரும்போது ஏதோ இடையில ஒன்று விட்டுட்டீங்க அப்படின்னாலும் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். அதனால தவறாம எல்லா வீடியோஸையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுல சொல்ற சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே நீங்க ஏன்னா நிறைய பேர் கேட்கும்போது கிளாஸ் கேட்குறீங்க அந்த டவுட்ஸுக்காக இதெல்லாம். ஏன்னா எல்லா டவுட்ஸுமே மேக்ஸிமம் நான் இதுலயே உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை விட பெரிய டவுட்ஸ் எல்லாம் நம்ம ஆன்லைன் கிளாஸ்லயோ பர்சனலா எடுக்கிற கிளாஸ்லயோ நம்ம சொல்ல போறது கிடையாது. இங்க சொல்ற அதே விஷயத்த தான் அங்கேயே சொல்றேன். இதையே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறைய விஷயம் கத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அப்படியும் மீறி நீங்க கிளாஸ்ல தெரிஞ்சுக்கணும் பண்ணணும் அப்படின்னாலும் அது உங்க விருப்பம் தான். இப்ப இந்த பிளவுஸை பார்த்து உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, ஏன்னா துணிக்கு துணி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யும். அதனால நீங்க ஒவ்வொரு துணியில வரல அப்படின்றதான் ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்க பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டா, மெயினா இந்த ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வரக்கூடாது. அது நம்ம போடும்போது அழகா இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கப் ஷேப்பு, அதுக்கப்புறம் அந்த ஆம்ஹோல் லூஸ் வர்றது, இதெல்லாமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வியூவர்ஸ்.